வணக்கம் மதியன் வாக்ஸ். இன்றைக்கி நம்மளோட முதல் ட்ரக்கிங் வீடியோங்க. இன்றைக்கி ஆக்சுவலாக கார்த்திகை தீபம். அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே அந்த கரெக்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கோயில் இருக்குன்னு இருக்காங்க. அந்த கோயிலில் போயிட்டு விளக்கு போடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 மணிக்கு மேலே ஆகிப்போச்சு. ஏன்னா இப்போ தான் பார்த்தீங்கன்னா மழை நின்றுருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தாமதம். இல்லாட்டி பார்த்தீங்கன்னா காலையில் நேரமாகவே நான் போயிருப்பேன். இருந்தாலும் இதுவும் நல்லாயிருக்கு, கிளைமேட் அருமையாக இருக்குது. இப்போ அந்த மலையை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதுக்கான வழிகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு காற்றுகள் கம்மியாக இருக்குது. இனி மேலே போனால் எப்படி இருக்குன்னு தெரில. அப்படி காற்றுகள் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு ஆடியோவில் அங்கே பண்ணுறத பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி இல்லாட்டி அங்கே லைவாக நான் பேசுகிறத பார்த்திங்கன்னா அப்படியே வீடியோ போடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் மக்களே, இதுதான் அந்த மலையோட ஒரு பகுதி. இது பார்த்திங்கன்னா கிழக்கு பத்த மாதிரி இருக்கும். இதில் பாருங்கள் தண்ணி பாருங்கள் எவ்வளோ வந்துருக்குன்னு பாருங்கள். இந்த ஒரு வாரமாக இங்கே நல்லா மழை. அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கே தண்ணி பார்த்திங்கன்னா முழுக்க வந்துருக்கு. நம்ம இந்த பாறை வழியாக தான் ஏற போகிறோம், மேலே ஏறி போக போகிறோம். இதுக்கு 2-3 வழி இருக்குன்ட்டுருக்காங்க. நம்ம முதல்ல இந்த ஒரு வழியில் போய் முயற்சி பண்ணுவோம். அதுக்கப்புறம் அடுத்த வழிகள் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா அடுத்த காலநிலைகளில் அடுத்த தடவை வரும்போது பார்த்துக்கலாம். ஸோ நம்ம இப்போ அதனோட அடிவாரத்துக்கு வந்துவிட்டோம். இப்போ பாருங்கள் இந்த பாறை எப்படி இருக்குன்னு பாருங்கள். உண்மையாகவே இங்கேருந்து பார்க்கும்போது ரொம்ப சவாலாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நான் இது மேலே ஏறதை பார்த்தீங்கன்னா கவர் பண்ண பார்க்குறேன். ஏன்னா முழுக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழுக்கு பாறையாகவே இருக்குது. அதனால் ஏறும்போது வீடியோ எடுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமம். ஏன்னா இது ஐஃபோனில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். அதனால் பார்த்தீங்கன்னா அதை பிடிச்சி எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும், சவாலான காரியம். நான் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணி பார்க்குறேன். வாங்க மலை ஏற தொடங்கலாம். பயங்கரமாக இருக்குங்க. காற்று இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்க ஆரம்பிச்சிட்ருக்கு. இருந்தாலும் ஓரளவுக்கு முடிஞ்சளவுக்கு நான் சத்தமாக பேசுகிறேன், கேட்டுக்கோங்க. முழுக்க பாறைகள் தான். வித்தியாசமான அனுபவமாக இருக்க போகுது இந்த ட்ரெக்கிங். இது முதல் ட்ரெக்கிங் நமக்கு. இந்த திட்டாக இருக்கனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். செப்பல் போட்டு ஏறதெல்லாம் ரொம்ப சிரமம். கொஞ்சம் ஷூ போட்டால் கொஞ்சம் கிரிப்பாக இருக்கும். ஷூ இல்லாட்டியும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஏறலாம். வெறுங்காலம் ஏறும்போது இன்னும் அதிகப்படியான கிரிப்பு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம இந்த ஒரு தடவை பார்த்தீங்கன்னா இந்த வழியாக வருவோம். அடுத்த தடவை எப்படின்னு பார்க்கலாம். வேறு ஏதாவது வழி இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம அந்த வழியில் இறங்கலாம். இறங்குறதா இனி எப்படின்னு தெரில, கொஞ்சம் சவாலாக தான் இருக்கும் போது. கோயம்புத்தூரில் இப்படி ஒரு கரண்டை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. கிட்டத்தட்ட மேலே வந்துட்டேங்க. இவர் செமையாக இருக்காருங்க. ஐயோ, இங்கே தண்ணியெல்லாம் வருது. சுனை உருவாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், சுனை சுனை பாறையோட இடிக்கல பாருங்கள். சுனை உருவாகி அப்படியே தண்ணி வந்துருக்கு. கொஞ்சம் சவாலாக இருக்குது. கிட்டத்தட்ட மேலே வந்துட்டேங்க. நான் முதல் ட்ரெக்கிங்கு வீடியோ. ஒரு பூச்செடி இருக்குது, இந்த பூவை பறிச்சிக்கலாம். நன்றி. ஓகே,
இதாங்க கணேசர், ஆசீவகத்தின் உருவகம் இங்கே தான் இருக்கார். இந்த பக்கம் பாருங்கள் நிறைய நந்திகள் இருக்குது. இதையும் தாண்டி மேலே போகணும். அதை நம்ம எப்படி போகிறோன்னு பார்த்துக்கலாம். இங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து சாமி கும்பிட்டு அப்புறம் நம்ம போயிடலாம். ஓகே, இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடையில கொஞ்சம் விளக்கு போட்டிருக்காங்க. இருந்தாலும் கொஞ்சம் சுத்தமாக இல்லாமல் இருக்குது. நம்ம கொஞ்சம் சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம கொண்டு வந்து விளக்க பார்த்தீங்கன்னா ஒரு 2 விளக்கு இங்கே ஏற்றி விட்டுடலாம். மேலே நீ கோயில் இருக்கா அப்படிங்கிறது இன்னும் சந்தேகமாக இருக்குது. எதுக்கு நம்ம மேலே போய் இன்னொரு தடவை பார்த்துடலாம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா அந்த உள்ளுக்கிற இதெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணிவிட்டு இங்கே பற்றி வச்சுட்டு ஒரு தடவை சாமி கும்பிட்டு நம்ம அடுத்தது மேலே போயிடலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ காற்று பார்த்தீங்கன்னா வடக்கு திசையிலேருந்து தெற்கு திசை நோக்கி அடிக்கனால பார்த்தீங்கன்னா நம்மளால் இப்படி சாமி பார்த்த மாதிரி வைக்க முடியல. ஆனால் நான் உள்ளே தள்ளி வச்சுருக்கேன். அது ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இருந்துகிட்ருக்கு. நம்ம இங்கே பறித்த பூக்கிலே நம்ம இங்கே விநாயகருக்கு வச்சு விட்றலாம். இப்போ நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சாமிங்க கும்பிட்டோங்க. இனி அடுத்து நம்ம மேலே ஏறி போகிறது பார்த்தீங்கன்னா வழி பார்க்கணும். ஏன்னா இந்த வழிகள் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே முழுக்க உங்களுக்கு புதர்களாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக தான் போகணும். ஸோ சுற்றி பார்த்ததில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தான் அதிகமாக வழிகள் போகிற மாதிரி தெரியுது. வாங்க இதிலே போய் பார்க்கலாம். ஆனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் போகணும். ஏன்னா ரொம்ப புல் வளர்ந்துருக்கு. அதான் பூச்சி இருந்தால் கூட தெரியாது. இதில் அங்கே வழி போகுது. இதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போ சத்தம் கிடச்சி பார்த்தீங்களா, அது ஒரு கல் குவாரி. அங்கே ரெகுலராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாண்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அதனால் சத்தம் வரும். ஸோ ஓரளவுக்கு வந்துட்டோம், மறுபடியும் மேலே வந்துட்டோம். இந்த வீடியோவில் இன்ட்ரோவில் முன்னாடி சொல்லியிருப்பேன், இங்கே ஒரு படப்பிடிப்பு எடுத்தாங்க அப்படின்ட்டு. அது இந்த இடம்லாம் அந்த படம் பார்க்கும்போது ஞாபகம் வந்துச்சு. அது ரொம்ப பழைய படங்க. கிட்டத்தட்ட 1978 எடுத்திருக்காங்க அந்த படம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா அந்த படம் நடிச்சிருக்காரு. அந்த தங்கச்சி அண்ணா சென்டிமெண்ட்டாக அந்த மாதிரி வச்சு ஒரு படம். பிளாக் அண்ட் ஒயிட்டு. இங்கே காரில் செடி பாருங்க, வித்தியாசமாக இருக்கு. எல்லாம் குட்டி குட்டியாக இருக்கு. ஸோ இன்னும் இதுக்கு மேலே போகுது. நமக்கு வழி அந்த பக்கம் போகுது. நம்ம எதுக்கு இந்த பாறை மேலே ஏறி பார்க்கலாம். மலையே இருக்கு. இந்தாங்க கொஞ்சம் கவனமாக தான் வரணும். ஏதாவது பூச்சிகள் இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ரொம்ப டேஞ்சரஸான சில ஸ்பீஷஸ் எல்லாம் இருக்குங்க இங்கே. இப்படி ஓரளவுக்கு மேலே ஏறி வந்துட்டோம். இங்கே சாப்பிட்டுலாம் போயிருக்காங்க. ஆனால் அப்படியே விட்டுட்டு போயிருக்காங்க. நிறையா பாட்டில்ஸ் இருக்குது, கண்ணாடிகள் இருக்குது நிறையா. இங்கே ஒரு மேலே ஒரு கோயில் இருக்குங்க. உண்மையாகவே இருக்குங்க. பாருங்க, முருகர் வேல் வச்சுருக்காங்க இங்கே. பரவாயில்ல, ஒரு சந்தேகத்தில் தான் வந்தேன். ஆனால் இங்கே உண்மையிலுமே இவ்வளோ ஸ்பாட்டுன்னு எதிர்பார்க்கலாங்க. பாருங்கள், சிலை இல்லை, ஆனால் வேல் மட்டும் வச்சுருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா 2 நந்திகள் இருக்குங்க. இங்கே பாருங்கள், கல் வச்சு கட்டிட்டு அழகாக இங்கே பக்காவாக பண்ணியிருக்காங்க. நம்ம இங்கேயே ஒரு விளக்கு போட்டு போயிடலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விளக்கு போட்டோம், பார்த்துக்கோங்க. சாமி இங்கே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நிறையா பிளாஸ்டிக் பொருட்கள் நிறையா இருந்துச்சு. அதை
நான் கொண்டு வந்து ஒரு கவரில் பார்த்தீங்கன்னா போட்டேன். அதை போட்டு சரி கீழே கொண்டு போய்ட்டு குப்பை தொட்டியில் போட்டலாம் அப்படின்ட்டு கொண்டு போயிருக்கேன். இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஏதாவது ட்ரெக்கிங் அந்த மாதிரி எவ்வளோ தூரம் வந்தோம் அப்படின்னா கண்ணு கட்டுற அளவுக்கு நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்மளால் கொண்டு போகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கவர் கொண்டு வந்துட்டு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த கவரில் போட்டு கொண்டு போயிட்டு நம்ம கீழே குப்பை தொட்டியில் போட்டுக்கலாம். ஓரளவுக்கு இந்த மலையை பார்த்திங்கன்னா நம்ம சுத்தமாக வச்சுக்கலாம். சரிங்க, சாமி கும்பிட்டு நம்ம அடுத்த ரவுண்டு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சாமி வந்துச்சு, சாமி கும்பிட்டாச்சு. நம்மளோட முதல் ட்ரெக்கிங்கை பார்த்திங்கன்னா ஒரு 50% நம்ம முடிச்சிட்டோம். உண்மையாகவே கிளைமேட் பார்த்திங்கன்னா உண்மையாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்ப எப்படின்னா குளிர்ச்சியாக இருக்குது. மழை எப்போ வேணால் வரலாம் அப்படிங்கிற அந்த கண்டிஷன் தான் இருக்குது. நான் இவ்வளோ தூரம் வருவேன் அப்படின்னு எனக்கே ஒரு சின்ன ஒரு தயக்கமாக இருந்துச்சு. ஆனால் நான் எப்படியோ தொடங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடங்கிட்டேன். இது இந்த மலையோட பார்த்திங்கன்னா மேற்கு பகுதிக்கு போகிற வழி இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம அதையும் ஒரு தடவை போய் பார்த்துருவோம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு 2-3 வழி இருக்குன்னு இருக்காங்க. வேறு ஏதாவது வழிகள் இருந்துச்சுன்னா அந்த வழியில் கொஞ்சம் சுலபமாக இறக்கி போக முடிஞ்சு. சுலபமாக போகிறக்கான வாய்ப்புகள் இல்லை, ஏன்னா இதுதான் ரொம்ப பக்கமாக இருக்குது. அந்த வழிகள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் தூரமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம இன்னொரு பகுதியை வந்து பார்த்துட்டு வந்துடும். இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டங்கள் மாதிரி, அதாவது ஒரு சின்னதாக கட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டங்கள் மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளாக மழை இல்லாமல் இருந்துச்சு. அப்போ பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்து இங்கே வந்து சாமிக்கு பூஜைலாம் பண்ணி விருந்து வச்சு இங்கேயே உட்காந்து சாப்பிட்டு போவாங்களாம்மா. அதாவது இலையெல்லாம் போடாமல் இந்த பாறைகள் மேலேயே பார்த்திங்கன்னா சாப்பிட்டு போவாங்களாம்மா. அப்படி சாப்பிட்டு போனாங்க அப்படின்னா மழை வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு. அதனால் பார்த்திங்கன்னா அங்கே அந்த சின்ன சின்ன ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஆட்டங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே வச்சுருக்காங்க. இங்கே ஒரு பகுதி இருக்குது, சின்னதாக வழி தெரியுது, வாங்க போய் பார்க்கலாம். சூப்பருங்க, அருமையான பிளேஸு. நான் எதிர்பார்த்த மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பாறை இருக்குது, இந்த பக்கம் பாருங்கள் பாறை இருக்குது. ஸோ இதாங்க அந்த வியூ. இந்த பக்கம் பாருங்கள், இதே அந்த மலையோட மேற்கு பகுதி. இதுலேருந்து அப்படியே கீழே போகலாம் இந்த பக்கம். ஆனால் நம்ம இது இன்னொரு நாள் கவர் பண்ணிக்கலாம், ஏன்னா இந்த வழிகள் எப்படி இருக்குன்னு தெரியல. இப்போ மழை நல்லா பெஞ்சிருக்கனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா செடிகள் வளர்ந்துருக்கு. நம்ம ஒரு மார்ச் ஏப்ரல் அந்த பக்கம் வந்தோம்னா கொஞ்சம் இந்த சின்ன சின்ன சருகள்லாம் பார்த்திங்கன்னா காஞ்சி போயிடும். அப்போ அதில் இறங்கி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் இந்த பக்கம் பாருங்கள், எல்லாம் இந்த மரம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், சும்மா கொடை மாதிரி இருக்குது. ஸோ காய்ஸ், இதான் என் பேக். நான் இப்போ என்னென்ன கொண்டு வந்தேன்னா எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா திருப்பி எடுத்துட்டேன். இங்கே எதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இருந்து சாப்பிட்டாக்க அந்த மாதிரி எந்த ஒரு அடையாளம் கிடையாது. முடிஞ்சளவுக்கு நம்ம இந்த குப்பைகளும் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து பேக்கில் வச்சிட்டோம். இன்றைக்கி கீழே போய்ட்டு கொண்டு போய்ட்டு வேலை முடிஞ்சுங்க. இது நம்மளோட முதல் விளாகு. எனக்கே மனசு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது வெளிப்படையாக சொல்லப்போனால். ஏன்னா நான் சோலோவாக பண்ணணும்னு நினச்சிட்டு ரொம்ப நாள் கனவாக இருந்துச்சு. அது என்ன நானாக முயற்சி பண்ணங்கிறது அது நடக்க முடிஞ்சு. வெளிப்படையாக சொல்லப்போனால் நடக்கலாம் தள்ளி போயிருந்துச்சு உண்மையாக. ஏன்னா போன வாரமே போன வேண்டியது. அது ஒரு சின்ன மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஓடிட்டே இருந்துச்சு. இது எப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம்னு யோசிச்சு பல யோசனைகள் ஓடிட்டு இருந்துச்சு. சரி எப்படியோ பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்காக வந்து இன்றைக்கி எப்படியோ பண்ணிவிட்டு நான். அது இல்லாமல் கார்த்திகை தீபம், எல்லோரும் நல்லா இருக்கணும். நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா கீழே போயிடலாம். வாங்க அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா கீழே போகிறதா மிகப்பெரிய சவாலான விஷயமே. அது முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ நான் கவர் பண்ணுறேன். வாங்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ கீழே கிளம்பிட்டோம். வந்த பாதை மறக்காமல் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கணும். பாதைகள் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம தைரியமாக போயிடலாம். இப்போ இந்த வழியை இப்படி போனோம்னா நம்ம நேராக அந்த முருகன் கோயிலுக்கு போயிடுவோம். மேலே வேல் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போய் பார்த்துருவோம். நம்ம அப்படியே இப்படி கீழே இறங்கிடலாம். நிறைய பக்கம் வந்து சாப்பிட்ருக்காங்க, அதான் இங்கெல்லாம் செஞ்சு சாப்பிட்ருக்காங்க பாருங்கள். இப்போ செஞ்சு சாப்பிட்ருக்காங்க பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு நேர்த்தி கடனெல்லாம் இருந்திருக்கும், அதெல்லாம் முடிச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ இது பாருங்கள், இந்த லொக்கேஷன்லாம் பாருங்கள். இதெல்லாம் அந்த படத்தில் உண்மையாகவே காமிச்சிருக்காங்க. ஆனால் அப்போத்த அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு பார்த்தீங்கன்னா அப்போது அந்த மலையை பார்த்தீங்கன்னா இதோட வறட்சியாக இருந்திருக்கு. அதனால் நம்ம உறுதியாக இதுதான் அந்த இடமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தெளிவாக பார்க்க முடியல. கண்டிப்பாக அந்த படம் போய் பாருங்கள். ஏன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா டூபி கீப்பெல்லாம் எதுவுமே போடாமல் ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நடிச்சிருக்காரு. வெளிப்படையாக சொல்லப்போனால் ரொம்ப ரிஸ்க் எடுத்து நடிச்சிருக்காங்க. வெளிப்படையாக சொல்லப்போனால் விநாயகர் கோயிலுக்கு வந்துட்டேங்க, கீழே வந்தாச்சு. நான் அடுத்து அதிகபட்சம் இழுத்து பிடிச்சோன்னா ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷத்தில் கீழே போயிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரில. பிள்ளையரப்பாவை பார்த்துக்கோங்க. நன்றி. பாருங்க அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஓலாம்
தண்ணி இருக்குது, இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் காலில் கிரிப்பு இருக்குது. ஷூ போட்டிருக்கனால ஓரளவு கிரிப்பு கிடைக்கும். பைக் எங்கே பார்க் பண்ணியிருந்தோம்? இந்த பாறையில் அப்படியே உருண்டு போகிற மாதிரியே அந்த சீன்ஸ் இருந்துச்சு. இந்த பாறையில் பார்த்தீங்கன்னா அப்படியே ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா உருண்டு வர மாதிரி இருந்துச்சு. அது இந்த பகுதி தான் நினைக்கிறேன். அனைமா இதாக இந்த பகுதியாக தான் இருக்கு நினைக்கிறேன். இந்த பகுதியாக தான் இருக்கும். அந்த படம் போய் பாருங்கள் கண்டிப்பாக. ஒரு ரொம்ப ரிஸ்க்கத்தை நினச்சிருப்பாங்க அந்த வில்லனும் சரி, அவரும் ரஜினிகாந்தும் சரி, அவ்வளோ ரிஸ்கஸ் எடுத்திருப்பாங்க. அந்த படம் உண்மையாக பார்க்கும்போது அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. பைரவி அந்த படத்து பேர். இங்கெல்லாம் தண்ணி தேங்கி அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி போகுதுங்க. அவ்வளோதான். கீழே போயிடலாம். நமக்கு இதுக்கு மேலே தான் சவால் இருக்குது. இதுக்கு மேலே தான் நம்ம எப்படி இறங்க போகிறோன்னு கொஞ்சம் கவனமாக இறங்கணும். பைக் அங்கே தெரிஞ்சுங்க பாருங்கள், அங்கே இருக்கு பாருங்கள் பைக். ஐயா, நான் அவ்வளோ தூரம் போகணும் நம்ம. ஸோ கொஞ்சம் கவனமாக தான் போகணும் நம்ம. இதுக்குள்ளே இப்படி போய்க்கலாம், ஏன்னா இந்த பக்கம் தான் பாறைகள் இருக்குது. இந்த பக்கம் போனால் அவ்வளோதான் உருண்டுருவோம். இந்த இடத்துக்கெல்லாம் வரும்போது கண்டிப்பாக எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த மாதிரி எங்கே பாறைகள் பார்த்தீங்கன்னாலும் சரி, கொஞ்சம் எச்சரிக்கையாக இறங்குங்க. அந்த தடங்களை பிடிச்சி இறங்கிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. பாருங்கள் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வழி தடங்கள் இருக்குது, நம்ம அதை பிடிச்சி இறங்கிக்கலாம் அப்படியே மெதுவாக. பாருங்கள் இந்த மாதிரி திட்டுகள் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி திட்டுகளை பிடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ட்ராவல் பண்ணி போயிடலாம் கீழே. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திட்டுகள் இருக்குது பாருங்கள். இது என்ன ஆனால் நம்ம கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும், நமக்கு ஒரு கை அப்படி பிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் கிடைக்கும். ஆனால் இந்த மாதிரி பாறைகளில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக போய்க்கோங்க. நம்ம எப்படி வந்தோம்? நம்ம அப்படி தான் வந்தோம், அந்த பக்கம் வந்து அப்படி கீழே இறங்கணும். சரி நம்ம அப்படியே போயிடலாம், இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள் இந்த பக்கம் பாருங்கள் ரொம்ப சர்க்கிளாக இருக்குது, அதனால் கவனமாக இருக்கணும். நான் கூட ஆடியோ போகலாம் தான் நினச்சிட்டு இருந்தேங்க. பரவாயில்ல, மழை கம்மியாக இருக்குது, ரெண்டாவது காற்று சுத்தமாக இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா நான் பேசுகிறது ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த விஷுவலாகவே உங்களுக்கு புரிய வைக்க முடியும் என்னால். அப்புறம் இங்கே ஒரு ஹைட் பிடிச்சி போடுறாங்க. கிட்டத்தட்ட வந்துட்டேங்க. இந்த மாதிரி எப்போ எந்த மலைக்கு போனாலும் சரி கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு இறங்குங்க. கேப்பபிலிட்டி இருக்கணும் கண்டிப்பாக. பெரிய பெரிய மலைகள் போகிறது பிரச்சனை கிடையாது. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தயார்படுத்திக்கணும். ஏன்னா இப்போ நீங்களே சமீபத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த மாதிரி வெள்ளியங்கிரி மலையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உயிரிழந்திருக்காங்க. அதுக்கு ஒரு சில முக்கியமான காரணங்கள் என்ன, அது எதனால் இறந்தாங்க அப்படிங்கிறத தாண்டி நம்ம உடம்பை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும் ஓரளவுக்காவது. அதுவும் இந்த மலையேறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கடைசிக்கு ஒரு மாதமாலும் அதுக்கு நம்மளை ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கணும். கொஞ்சம் நடைப்பயிற்சி, கொஞ்சம் உடல் பயிற்சி. கிட்டத்தட்ட கீழே வந்தாச்சு, ட்ரெக்கிங்கை முழுக்கியாக முடிச்சாச்சு. ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சின்ன பதட்டம், பயம் எல்லாமே இருந்துச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சுத்தமாக கிடையாது. நீ இதுக்கு மேலே பெரிய பெரிய மலைகளில் நம்ம கண்டிப்பாக நம்மளால் ஏற முடியும். இந்த முதல்ல ஒரு ஆரம்பம் தான் நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், உண்மையாகவே ஒரு இப்படியே சொல்லப்போனால் அந்த மொத்த பயமும் போயிடுச்சு. இனி அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா போகிற மலைகள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். அதாவது படிக்கிட்டே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அடுத்து பாருங்கள் ஓதிமலை போகலான்னு இருக்கேன். ஓதிமலையில் கிட்டத்தட்ட 1800 படிக்கிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட 23 நிமிஷம் 22 நிமிஷத்தில் ஏறிட்டு இருந்தேன், நானே என் நண்பர் 2 பேரும். இப்போ கேப் ஆயிடுச்சுனால கண்டிப்பாக அவ்வளோ வேகத்தில் ஏற முடியாது. ஆனாலும் உங்களுக்கு சரியான சவாலான மலை, அந்த மலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏறி ஆகணும். அதனோட விளாக்ஸ் பார்த்தீங்கன்னா நீ கூடி சீக்கிரம் நம்மளோட யூடியூப் சேனல் பார்க்கலாம். ரொம்ப நன்றி, சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரெக்கிங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பார்க்கலாம்.
இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி.